Hello guys, welcome to Aiden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் இந்த மீனை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பைக்கி டெயில் பேரடைஸ் ஃபிஷ். ஸோ இது வந்து கௌராமி வகையை சேர்ந்தது. ஸோ பீட்டா மாதிரியே இருக்கும். ஸோ பீட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கௌராமி வகையை சேர்ந்தது தான். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் வைல்ட் லைஃப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த மீனை ஆற்று குளத்துலலாம் இந்த மீன் வந்து இருக்கும். ஸோ இந்த மீன் வந்து நம்ம மோஸ்ட்டாக அதிகமாக சவுத் இந்தியா ரேஞ்சில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நார்த்லலாம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வெறும் சவுத் இந்தியாவில் மட்டும் தான் பார்க்கலாம், அப்புறம் ஸ்ரீலங்காவில். ஸோ கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு பிகினர்ஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மீனுக்கு நீங்கள் வந்து ஏர் பம்ப் வைக்கணும்னு இல்லை, இது வந்து சர்ஃபேஸ்லேருந்து ஏர் எடுத்துகிட்டு போய்க்கும். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா மினிமம் 2.5 இன்ச்சஸ் இல்லை 3 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ கைஸ், நீங்கள் பீட்டாக்கு எப்படி ஒரு 1 ஃபீட் டேங்க்கு, ஒரு பிளான்டட் டேங்க்கு, இல்லாட்டி பிளான்டட் டேங்க் இல்லாமல் நார்மலாக ஒரு 1 ஃபீட் டேங்க் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் இது கொடுத்தா போதும். ஸோ பிளான்டட் டேங்க் வச்சு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கலரேஷன்லாம் நல்லாயிருக்கும் இந்த மீனுக்கு. ஸோ சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நாங்கள் வந்து வயல்லேருந்து பிடிச்சி சின்ன ஜாரில் வச்சு மண்ணெல்லாம் போட்டு பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் இந்த மீனை வச்சு வளர்ப்போம். ஸோ வந்து நல்ல ஒரு அழகான ஒரு மீன் இது. ஸோ பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்க்கும்போது இந்த மீன் பார்த்திங்கன்னா கலர்லாம் நல்லா தூக்கி காட்டும் இந்த மீனுக்கு. ஸோ இந்த மீன்லாம் வந்து அவ்வளோவா அக்வேரியம் ஷாப்பில் சேல் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இது நம்ம ஊர் மீன்னால. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து பெல்லட்ஸ் இருக்காது, மெயினாக ரீசன் அதுதான். ஸோ இதுக்கு பெல்லட்டுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணலாம், பட் என்னால் இதை வந்து ட்ரைன் பண்ண முடியல. நான் வந்து ஃபுல்லாக இது வந்து பிளட் வர்ம்ஸு, டூபிக் வர்ம்ஸு, டாஃப்னியா கொடுத்து தான் வளர்த்திட்டு இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸ்லேருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் 50 ppm இருந்து 250 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் மாட்ரேட்டாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், இந்த மீன் வந்து ஈஸி தான், பிகினர்ஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம், பட் அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்காது, அதுதான் டிஃபால்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். மெயில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பெரிய ஃபின்னோட இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக சின்ன ஃபின்னோட தான் இருக்கும். பீட்டா மாதிரி தான் ப்ரீட் பண்ணுறது. ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you in the studio. Bye bye.